என்னடி ரம்யா, இன்னுமா கிளம்புற? சீக்கிரமா கிளம்பு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு. நீ என்ன இப்பதான் சிங்காரிச்சின்னு இருக்க? ஏன் சீக்கிரமா கிளம்பி ஆகணுமா? நான் எப்ப கிளம்பணும் அப்பதான் கிளம்புவேன். என்ன ஒண்ணு நீங்க அவசரப்படுத்த தேவையில்ல. என்னடா இது? நான் என்னடி சாதாரணமா தாண்டி பேசினேன், அதுக்கு என்னடி என்னமோ பரம்பரை எதிரி மாதிரி பேசுறேன் என்கிட்ட? இந்த வியாக்கியானத்தெல்லாம் என்கிட்ட பேசுங்க. நேத்து உங்க அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? நேத்து அவங்க எப்படி என்கிட்ட பேசுனாங்க? அப்ப ஏதாவது பேசுறீங்களா? அப்படி இன்னும் ஊமை மாதிரி நீட்டே இருந்தீங்க. நான் எதுவும் எடுத்து பேச தப்பாயிடுமா? அந்த இடத்த புது இடம், அங்கே யாரும் எதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன். எனக்காக நீங்க ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா அப்படியே மண்ணு மாதிரி நிக்கிறீங்க. ஐயோ ரம்யா, கோச்சிக்கிட்டியாடி? அப்ப ஐயோ நான் கேட்டிருப்பாப்ப, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பையன் அம்மா கொடுத்தாங்க என்னன்ட்டு அவங்களும் தெளிவாக சொல்லி நீ அமைதியா இருந்தியா? எனக்கு அந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் ரம்யா பேசல. தெரியாது உங்களுக்கு. நீங்க உங்க அம்மாவை எதுவும் கேட்க கூடாதுன்றதுனால தான் அமைதியா இருந்தீங்க. எனக்கு தெரியும். என்கிட்ட சமாளிக்காதீங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ சின்ன குழந்தை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எனக்கு எதுவும் புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல நீங்க? இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேங்க. அந்த பையன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அது ஒரு குத்தன்னு எப்படி பேசுனாங்க நீங்களே பார்த்துட்டு தானே இருந்தீங்க. கோச்சுக்கிட்டு என்ன வேற ஒரு கேள்வி வேற. என் மனசு புரிஞ்சு கூட உங்களால முடியல. அப்ப நீங்க என்ன காதலிச்சிங்க? உங்களை ஏன் அப்ப கட்டினேன்னு நான் நினைக்கிறேன். சரி ரம்யா, எனக்கு புரியுது. உன் மனசுல என்ன கஷ்டம் இருக்குன்றதே எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. சரியா? சரி, அம்மாவுக்கு பதில் நான் உனக்கு கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், போதுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ரம்யா. உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். அம்மா இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பெரியவங்க, நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். இப்போ எங்கள் அண்ணிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அப்படிதான். ஏதாவது அம்மா சொன்னாங்கன்னா கூட அப்படி இப்படி கொஞ்சம் பொறுத்து போவாங்க தான். அதே மாதிரி நீயும் கொஞ்சம் பொறுத்துக்கு ரம்யா. சரவணா, அப்படி இல்லை சரவணா. நம்ம எல்லாத்துக்கும் பொறுத்து போனா இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட சொன்னாதான் நமக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, கஷ்டப்படுன்றது அவங்களுக்கு தெரியும். யாருமே சொல்லாம அமைதியா அப்படியே அவங்க சொல்றத கேட்டுட்டு போறதுனாலதான் அவங்க மண் பேசிட்டே போறாங்க. மருமவனா என்ன அடிமையா? என்ன எவ்வளோ திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க தெரியுமா? அதனாலதான் நான் அன்னைக்கு கூட சண்டை போட்டேன். இதெல்லாம் வந்து தப்பு சரவடா. நீ தான் சொல்லணும் உங்க அம்மா கிட்ட. நான் சொன்னா அது ஒரு சண்டை ஆயிடும். சரி ரம்யா, சரி நான் சொல்கிறேன், நீ விடு. நீ முதல் கஷ்டப்படாத, நீ ஃப்ரீயாக விடு. இந்த மாதிரி இருந்தனா உன்னோட சந்தோஷம் தான் போகும், புரியுதா? சரி, அங்கேயே பட்டுச்சுன்னா நிறையா கேட்டுரு. இந்த மாதிரி அத்தை ஏதோ தெரியாமல் பண்ணிட்ட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே விட்டுரு. அதை நீ வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்காத, புரியுதா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் இருக்கிறப்பயே இப்படி அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் இல்லாதப்ப இந்த மாதிரி எதாவது அழுதுகிட்டு உட்காந்து இருந்தேன்னா ஒன்னோட நிலமை இதாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான். நீ எப்படி உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இரு, புரியுதா? அழுதுகிட்டு சோகமாக உட்காந்து இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காத. ஏதா இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி இடையை போட்டு சரி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பாரு. இல்லை அவங்க சொல்கிறானா அது தகுந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோ. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க பழகிக்க ரம்யா. நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. புரியுது சரவணா, எனக்கு புரியாமலாம் இல்லை. நான் எப்போ பார்த்தாலும் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அவங்க பேசுனது அது எனக்கு மனசுக்குள்ளே இருக்கு. அதனாலதான் இப்ப சொன்னேன் நான். நீ சொல்லு உங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி ஒரு வார்த்தை, கொஞ்சம் பேசாதம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படி நீ சொல்லு சரவணா. அப்பதான் எனக்கு மனசு ஆறும். சரி ரம்யா, நான் அம்மா கிட்ட சொல்றேன். நான் எப்படி சொல்லணுமா நான் சொல்லிக்கிறேன். நீ அதை பத்தி எதுவும் நினைச்சிக்காத, விட்டுரு. அதோட என்ன நடந்து போச்சு, அதோட விட்டுரு. டேய் கார்த்திகே, ஏன்னா உங்க அம்மா இன்னுமா கிளம்புறா? என்ன பூமாரி இல்லாத குறைய உங்க அம்மா தீர்த்து வைக்கிறா? எப்பயும் பூமாரி தான் லேட்டாக கிளம்புவோம் நம்ம வீட்டில். இந்த சாரத்தி என்ன இன்னும் ஆளை காணா? அப்பா, அம்மா ரொம்ப கிராண்டா தெரியணுமா, சூப்பரா இருக்கணுமா, அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணோட வரவேற்பு விழா, அதை நான் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகா மேக்கப் போட்டு கிளம்பின்னு இருக்கிறாங்கப்பா. அடேங்கப்பா, சாரசா அந்த மாதிரி சொன்னா எப்பயும் இருக்க 4-5 புடவை தான் கட்டிக்கிட்டு வருவா. எங்கே வந்தா இருந்தாலும் நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அப்படியே மாற்றி அதே புடவை கட்டுவா. இப்போ என்னத்த புதுசாக கட்ட போறா? அப்பா, அந்த புடவையெல்லாம் இப்போ கட்ட போகிறது கிடையாதான்.
எப்போ பார்த்தாலும் அதே புடவை கட்டுறாங்களாம். அது வந்து அந்த புடவைலாம் கட்டினா குள்ளமாக இருக்காங்களாம். எல்லாரும் வந்து விசேஷ அப்போ எல்லாரும் ஹைட்டாக இருக்காங்களாம், அவங்க மட்டும் குள்ளமாக இருக்காங்களாம். அதனால் அவங்களும் ஹைட்டாக இருக்கிற மாதிரி புடவை கட்ட போகிறாங்களாம்ப்பா. ஓ அப்படியா? கட்டட்டும் கட்டட்டும். அப்பா இந்த கட்லு பீரோ எல்லாம் ஜாமான் செட்டுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறது மண்டபத்துக்கு? வண்டி வச்சுருக்கீங்களா? டாடா ஏசி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? டாடா ஏசி ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா. இதை வந்துடும் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடும். ஃபோன் பண்ணேன், இதை வந்துக்கிட்டே இருக்கிறான்னா. அது வந்த உடனே நம்ம 2 பேர், நான் நீ இந்த கதிரேசன் முருகேசன் எல்லாம் சேர்ந்து ஏற்றுவோம்னா வண்டியில். வண்டியில் ஏற்றிட்டு அதில் யாராவது 2-3 பேர் போயிடுங்கண்ணா. அது மீதி பேர் நாங்கள்லாம் பின்னாடி வரோம். இல்லை நான் போயிடுவா? இல்லைல்லப்பா நீங்கள் இருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பின்னாடி பொறுமையாக வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம். நான் இந்த கதிரேசன் முருகேசெல்லாம் இருக்க, நாங்கள்லாம் முன்னாடி போயிடுறோம்ப்பா. நீங்களாம் பின்னாடி லேடிஸ் எல்லாம் வந்துடுங்க. அதுவும் சரிதான் சார், நீங்கள்லாம் முன்னாடி போயிடுங்க. நான் அங்கே போயிட்டு அந்த பொருள்லாம் இறக்கி வச்சுட்டு அங்கே சமையல் வேலைலாம் நடக்குதா என்னான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. கிட்ட சீக்கிரமாக சமையல் செய்ய லேட் ஆகிட போகுது. மழை வர பேஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்படின்ட்டு பொருளாக ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுங்கண்ணா. அங்கே முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பார்த்துட்டு இருங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். சரிப்பா. ஏ சரசு எம்மா நேரம் வாடி, சீக்கிரம் வாடி. டேய் கார்த்திகேயா, இது யாரா இது? உங்கள் அம்மாவை கூட்டா யாரோ வந்து நிற்கிறாங்க. உங்கள் அம்மா மாதிரி தான் இருக்கா, ஆனால் வேற யாரோ நினைக்கிறேனே. யாருமா நீ? அப்பா நல்லா பாருங்கப்பா, அம்மா தான்ப்பா வந்திருக்காங்க. நல்லா பாருங்க, ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலப்பா. நல்லா பாருங்க, அம்மா தான். அம்மா பேசுமா, அப்பாவுக்கு சந்தேகமா இருக்குல்ல? இருக்கும்டா, இருக்கும். அப்பாவுக்கு பிள்ளைக்கு என்ன வேலை? இப்படி கலாய்க்கிறது கிண்டல் அடிக்கிறது உங்க 2 பேருக்கு வேலையே. அம்மா என்னம்மா நீ என்ன போய் சொல்ற? நானா கலாச்சேன்? இதாம்மா உங்ககிட்ட பிடிக்காதே. அப்பா கலாய்க்கிறாரு, அவரும் கேட்காம என்ன கேட்குற? சார்த்தே சும்மா சொன்னடி, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா அழகா இருக்குடி சார்த்து இந்த புடவையில. சூப்பர். நல்லா இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. சரி வாங்க கிளம்பலாம். இதனால தான் லேட் ஆயிடுச்சோ? சரி வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, வாங்க பொறுமையாக போவோம். என்ன சார் கிளம்பலாம் நான் சொல்கிறேன். இரா ஒரு 5 நிமிஷம் அழகா பார்த்து ரசிக்கலான்னு இருக்கிறேன். கிளம்பலான்ற? மாமா போதும் மாமா, ரொம்ப தான் ஓட்டுவீங்க. ஏதோ ஒரு புடவை கட்டிட்டோம், அதுக்காக இப்படி போட்டு ஓட்டுறீங்க. ஓட்டுன்னு போங்க, நான் வீட்டெல்லாம் பூட்டிட்டு வரேன். போங்க சரசே. இரு பூட்டாத. பொருள்லாம் இன்னும் எடுக்கணும்ல, இன்னும் ஜாமெல்லாம் எதுவும் ஏற்றலையே. வண்டி வருது, எல்லா பொருளையும் எடுத்து வண்டியில் வச்சதுக்கு அப்புறம் அதுக்காரம் பூட்டிக்கன்னா வேற ஏதாவது பொருள் ஏதாவது எடுத்துன்னு வரணும் சொல்லி வண்டியிலே வச்சு அனுப்பிடலாம். என்ன அப்புறம் நம்ம கையில் தூக்கினாலே தேவையில்ல, வண்டியில் வச்சு அனுப்பிட்டா அங்கே போயிட்டு இந்த கார்த்திக்கு எல்லாரும் அங்கே இறக்கி வச்சிருவாங்க. அந்த தவளெல்லாம் நடு வீட்டில் தானே இருக்கு, அந்த பலகார தவளெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சிருன்னா மறக்காம. வேற ஏதாவது பொருள் மறந்துட்டு போற, எடுத்து வண்டியில் வச்சிரு. அப்புறம் இதை மறந்துட்டுன்னு சொல்லிட்டு போற. வண்டியிலே மொத்தமாக பொருள் வைக்கிற வண்டியிலே அனுப்பி வச்சிருவோம். அப்புறம் நம்ம அந்த வண்டியில் போகும்போது நமக்கு அப்புறம் இடம் சங்கட்டமாக இருக்கும். என்ன வண்டி வருதா மாமா? சரி, அப்போ நான் எல்லா பொருளும் எடுத்து அதில் வச்சிடறேன். அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து இருப்போம். சரி, அதுக்கு நான் கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பியிருப்பேனே. இன்னும் பொறுமையாக கிளம்பியிருப்பியா நீ? அது சரி. இன்னும் என்னத்தான் நீ மேக்கப் பண்ண போற? என்ன போ. இருங்க மாமா, இன்னும் கம்மல் கூட போடவே இல்லை. நானே கம்பல்ல கொலுசுலாம் போட்டுட்டு வரேன். இருங்க மாமா. என்ன நீ சந்தோஷமா இருக்கா? நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிச்சுல? ஆமாண்டி சந்தியா, அந்த கல்யாணம் போது அபசகுணம் ஆயிடுச்சு சொன்னாங்க பாரு. அத்தையும் அம்மா எல்லாரும் அந்த காக்கா விழுந்ததுக்கு நான் வேற என்னடா இது நடக்காது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, எந்த தடங்களும் இல்லாம நடந்துருச்சு. எல்லாம் நான் குமர்ற கடவுளோட மகிமை தான். என்னது பூமாரி, என்ன இந்த பந்தக்கால் நடந்தது காக்கா வந்தது? காமெடியா இருக்கு. என்ன நடந்தது? என்னி அதானே, எப்ப காக்கா வந்தது எனக்கு தெரியாது. அதுவா சந்தியா, அன்னைக்கு காலையில பந்தக்கால் நட்டாங்க. இல்லை நல்லபடியா தான் போச்சு. அத்தை வந்து எல்லாரும் அத்தை அப்பா எல்லாரும் பிடிச்சி பந்தக்கால் நட்டாங்க. நட்டு முடிச்சுட்டு கும்பிடுறாங்க. எங்கேருந்து வந்ததுனே தெரியல, ஒரு காக்கா ஒன்று செத்து போன காக்கா, அதுவும் வந்து தொப்புக்கேன்னு பந்தக்கால் கீழே விழுது. என்ன சொல்றீங்க? அப்படி அப்புறம்
அப்புறம் அபசகுணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்பா எடுத்துட்டு போய் அந்த காக்காவை ஓரமா போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோம். ஏன் பூமாரி, இதெல்லாம் நீ நம்புற பத்தியா? இந்த காலத்துல போய் காக்கா உந்துலாம் போய் அபசகுணம் அது இதுன்னு இப்போ பார்த்தியா நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. இது மூலியமா என்ன தெரியுது, இந்த மாதிரிலாம் எது நடந்தாலும் அபசகுணம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பொதுவாக சொல்லிட முடியாது சூர்யா. ஒரு நேரம் ஏதாவது ஒன்று அபசகுணமாக நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று கெட்டது நடக்கும். இதெல்லாம் உண்மைதான். உண்மைன்னு ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த மாதிரி நடக்கும் வச்சுக்க. சரியா நீ விடுங்க, நீ அதை பற்றி பேசிக்கிட்டு இப்போ ஜாலியாக பேசுவோம் ஏதாவது. என்னி சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு மேக்கப் போகிறதுக்கு எங்கே போகிறோம் நம்ம? உங்களுக்கு படுக்குங்க, அப்படியே எனக்கும் படுக்கிற லைட்டா. என்னது பியூட்டி பார்லருக்கு போறீங்களா? பூமாரியே ஒரு பியூட்டி பார்லர் தான். அவங்களுக்கு தெரியாத பியூட்டி பார்லர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிட போதே, அதெல்லாம் அவங்களே போட்டுப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு அவங்களே போட்டுக்க முடியுமா? அதெல்லாம் போட்டுக்க முடியாது, பியூட்டி பார்லருக்கு போய் தான் ஆகணும். என்ன மாப்பிள்ள காசு மிச்சம் பண்றீங்களா? ஆமா சந்தியா, காசு தான் மிச்சம் பண்றாரு. குடும்பஸ்தர் ஆயிட்டார்ல இப்ப, அதனால அப்படித்தான் பேசுவாரு. என்னது குடும்பஸ்தன் ஆயிட்டனா? அப்ப நீங்களும் தான் குடும்ப தலைவி, குடும்ப குத்து விளக்கு. அப்ப நீங்களும் தானே பொறுப்பா இருக்கணும், நான் மட்டுமா பொறுப்பா இருக்கணும்? நீங்க தான் ஆக்சுவலா இப்ப மிச்சம் பண்ண பாக்கணும் காசை. என்னி பாத்தீங்களா எப்படி மடக்கிறாருன்னு? இருக்கட்டும் சந்தியா இருக்கட்டும், இப்பதான் அப்படி பேசுவாரு. போக போக எப்படி பேசுறாரு நீயே பாரு. என்னது போக போக எப்படி பேசுவோம் பாரா? இதெல்லாம் சரியில்லைங்க, சொல்லிட்டேன் நானு. எனக்கு பே மிரட்டுறீங்க நீங்க. இங்க பாரு சந்தியா, நான் மிரட்டனா? என்னை பார்த்தா மிரட்டுற மாதிரியே தெரியுது. தெரியாதுங்க தெரியாதுங்க, உங்களை பார்த்தாலாம் தெரியாது. உங்களை நல்லா புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை பார்த்து என்னன்னு. என்னி இது மூலியமா அவர் என்ன தேமா சொல்ல வராரு, உங்களை அவரு ரொம்ப 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 புரிஞ்சுக்கிட்டாராம். சந்தியா பார்க்க தானே போற, என்னை பத்தி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு? என்னை பத்தி புரிஞ்சுக்கணுங்க யாருமே கிடையாது. நான் எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு புரிஞ்சுக்கிட்டாராம், பாப்போம் என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கலாம். நானும் சவாலுக்கு தயார். அடேங்கப்பா, கல்யாணம் ஆன உடனே என்ன போடு போடுறீங்க ரெண்டு பேரும்? கல்யாணம் ஆனா வெக்கப்படுவாங்க, அமைதியா இருப்பாங்க அப்படின்னு பேரு. ரெண்டு பேரும் பேசுற பேச்சு இருக்கே, நல்லா வாழ்ந்து அனுபவிச்சவங்க மாதிரியே பேசுறீங்க. கதிரேசனுக்கு 5000, முருகேசனுக்கு 5000, சரவணனுக்கு 5000. அப்போ ஒவ்வொரு ஆள் 5000 வச்சா அப்போ 15000 செலவாகுது. ரொம்ப அதிகமா இருக்கே செலவு. இல்ல குறைச்சு குறைச்சு வச்சிடலாமா? 3000 வைப்போமா? வேணாம், அப்புறம் கம்மியா வச்சா நல்லா இருக்காது. 5000 இருக்கட்டும். எல்லா சொத்தும் நம்ம கையில தான் இருக்குது, அதை வச்சு எவ்வளவு வேணா சம்பாரிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு காசா? சரி, ஒண்ணு இருக்கு. கதிரேசா முருகேசா, ஐயோ சாந்த காலமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் ரூம்லயே. சரி அதை போய் எடுத்துட்டு வருவோம். சின்ன இது வருஷ கவர் இங்க இருக்கு, யார் வச்சிருப்பா? ஓ, வரவேற்புல வைக்கிறதுக்காக மொய் கவர் எழுதி வச்சிருக்காங்களா அத்தை? இதுல கதிரேசன் திவ்யா 5000, முருகேசன் கலாவதி 5000. ஓ 5000 இது ஏன் அத்தை இங்க போட்டு போயிருக்காங்க? அத்தை காசுலாம் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்களே. சரி, இது சும்மா கவரா இல்ல அது உள்ள காசு இருக்கான்னு பாப்போம். நமக்கு எழுதி வச்சுக்கிற வருஷ கவரே எடுப்போம். கவர் வெயிட்டா தான் இருக்கு, அப்ப உள்ள காசு இருக்கு. சரி எண்ணி பாப்போம் எவ்வளவு இருக்குன்னு. 1000, 2000, 3000, 4000, 5000. 5000 இருக்கே. ஒரு ஐடியா. சரி, இதை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட வேண்டியதா. 5000 ரூபாயிலேருந்து 2000 எடுத்து வச்சுப்போம், மீதி 3000 கவர் உள்ளாரே வச்சிருவோம். சரி, கலாவதியா குக்கா, இதை ஒன்றை வச்ச எப்படி குடும்பத்தை பிரிக்கிறேனா இல்லையா மட்டும் பாரு. சரி சரி, அத்தை வரதுக்குள்ள கவரை வச்சிருவோம்.